ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கூடு விட்டு கூடு பாயும் மந்திர கதையை கேட்க போகிறோம். அனங்காபுரி நாட்டை ராஜா நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவர் நாட்டு மக்களும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. வளமான அந்த நாட்டுக்கு ராஜாவாகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனால் ராஜா பவர்ஃபுல்லாக இருந்ததால் யாராலையும் அசைக்க முடியலை. ராஜாவுக்கு ஒரே பொண்ணு. குட்டி இளவரசி அம்மா இல்லாத பொண்ணுங்கிறனால ரொம்ப செல்லமாக வளர்த்தாரு. அவளை பார்க்காம ஒரு நாள் கூட ராஜாவால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு எப்போவுமே மந்திர தந்திரத்து மேலே நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மந்திரவாதி ராஜாவை தேடி வந்தான். நிறைய வித்தை காமிச்சு ராஜா கூடவே இருக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டான். எங்கே போனாலும் மந்திரவாதியை கூடவே கூட்டிகிட்டு போனார் ராஜா. ஒரு நாள் மந்திரவாதியை கூட்டிகிட்டு வேட்டைக்கு போனார் ராஜா. ஊருக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ணுற புலியை நோக்கி விட்ட அம்பு தவறா ஒரு புள்ளிமான் மேலே பட்டுடுச்சு. புள்ளிமான் உடலை பார்த்த ராஜா ரொம்ப ஃபீல் பண்ணார். பக்கத்தில் நின்ன மந்திரவாதி தன் வித்தைகளை ராஜாவுக்கு காட்ட நினச்சி, வருத்தப்படாதீங்க ராஜா, என் திறமையால் அந்த புள்ளிமானை மறுபடியும் உயிரோடு எழுந்து நிற்க வைக்கிறேன்னு சொல்லி மான் பக்கத்தில் நின்று ஏதோ மந்திரங்களை சொன்னான். உடனே மந்திரவாதி மயங்கி விழுந்தான். மான் எழுந்து நின்றுச்சு. அதை பார்த்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். மறுபடியும் மான் உடலுக்குள்ளே இருந்த மந்திரவாதி ஏதோ மந்திரம் சொல்ல மான் விழுந்துருச்சு. மந்திரவாதி எழுந்து நின்னான். இதுதான் ராஜா கூடு விட்டு கூடு பாயும் வித்தைன்னு சொன்னான் மந்திரவாதி. ராஜாவுக்கு அதை உடனே கற்றுக்கணும்னு ஆசை வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துக்காகவே காத்துட்டு இருந்த மந்திரவாதி ராஜாவுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்து பயிற்சி செஞ்சு பாருங்கன்னு சொன்னான். ராஜா மந்திரத்தை சொன்னதும் அவரோட உயிர் மான் உடலுக்குள்ளே போயிருச்சு. உடனே மந்திரவாதி அதே மந்திரத்தை சொல்லி ராஜாவோட உடம்புக்குள்ளே போயிட்டான். ராஜா என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள மந்திரவாதி தன்னோட உடம்ப மந்திர சக்தியால் எரிச்சிட்டு கொடூரமாக சிரிச்சான். இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்த ராஜா, இந்த நிமிஷத்துலேருந்து நான் தான் ராஜா, நீ வெறும் மான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உருவத்தோட அரண்மனைக்கு போயிட்டான் மந்திரவாதி. அங்கே போய் மந்திரவாதியை புலி இழுத்துட்டு போயிருச்சுன்னு சொன்னான். காட்டுக்குள்ள ராஜா உயிர் இருந்த மானோட அடையாளங்களை சொல்லி அதை கொல்றதுக்கு ரகசியமாக ஆட்களையும் அனுப்பி வச்சான். காட்டுக்குள்ள மானா இருந்த ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. மந்திரி கிட்ட ஏமாந்தது, நாட்டை இழந்தது, மானா மாறினதுன்னு எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டாரு. அதை விட இளவரசியை நினச்சி தான் ரொம்ப அழுதாரு. எப்படியாச்சும் இளவரசியை பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படியே நாட்டுக்குள்ளே போகலாம்னு நினச்சாரு. அதுக்குள்ள மந்திரவாதி அனுப்பின ஆளுங்க ராஜா உயிர் இருந்த மானை துரத்திட்டு வந்தாங்க. தப்பிச்சு பிழைச்சி வந்த ராஜா இனிமே இந்த மான்குள்ளே இருக்கிறது ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. மந்திரவாதி சொன்ன மந்திரத்தை சொல்லி அங்கே இறந்து கிடந்த ஒரு குயிலோட உடம்புக்குள்ளே கூடு விட்டு கூடு பாஞ்சாரு ராஜா. குயிலோட உடம்புக்குள்ளே போனதும் ராஜா பறந்த அரண்மனைக்கே போனார். நந்தவனத்தில் விளையாண்டுட்டு இருந்த இளவரசியை பார்த்ததும் பறந்து போய் பக்கத்தில் உட்காந்து செல்ல மகள் கிட்ட பேச முடியலேன்னு வருத்தப்பட்டாரு. அந்த சோகத்தில் குயிலாக இருந்த ராஜா கூவுனாரு. குயில் கூவுறது இளவரசிக்கு இனிமையான பாட்டாக கேட்டுச்சு. திரும்பி அந்த குயிலை பார்த்ததும் ஏனோ அதை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது கிட்ட கை நீட்ட குயில் இளவரசி கையில் ஏறி உட்காந்துக்குச்சு. அதை அப்படியே தூக்கிக்கிட்டு அரண்மனைக்கு கொண்டு போயிட்டா இளவரசி. அரண்மனையில் குயிலுக்கு ஒரு கூடு செஞ்சு அதில் வச்சு வளர்த்துட்டும் வந்தா. எங்கே போனாலும் குயிலும் இளவரசி கூடவே பறந்து வரும். இளவரசி கூட இருக்கிறது தான் ராஜாவுக்கு கிடைச்ச ஒரே நிம்மதியாக இருந்துச்சு. இப்படியே 6 மாதம் போச்சு. ராஜா உருவத்தில் இருந்த மந்திரவாதியை யாருமே சந்தேகப்படலை. இளவரசி கூட அப்பானே நினச்சிட்டா. அந்த அளவுக்கு ராஜா மாதிரியே நடிச்சிட்டு இருந்தான் மந்திரவாதி. இளவரசி செல்லமாக பேசுகிறதும் பழகிறதும் மந்திரவாதிக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இளவரசி மேலே ரொம்ப பாசம் வச்ச மந்திரவாதி இளவரசி என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்தான். இளவரசி முகம் கொஞ்சம் சோகமானாலும் தாங்க முடியாத அளவுக்கு அவன் மாறி இருந்தான். இதெல்லாம் குயிலாக இருந்த ராஜா பார்த்துட்டு தான் இருந்தார். இளவரசியை வச்சு தான் தன்னோட சொந்த உடம்புக்குள்ளே போக முடியும்னு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தார் ராஜா. அந்த நாளும் வந்துச்சு. அரண்மனையில் இருந்த வயசான ஒரு நாய் செத்து போச்சு. யாரும் பார்க்கறதுக்குள்ள குயில் உடம்புக்குள்ளே இருந்த ராஜா கூடு விட்டு கூடு பாயிற மந்திரத்தை சொல்லி நாய் உடம்புக்குள்ளே போயிட்டாரு. காலையில் எழுந்து குயிலை பார்க்க போன இளவரசி அது உயிரில்லாத உடம்பாக இருந்ததை பார்த்து கத்தி அழுதா. சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க. ராஜா உடம்புல இருந்த மந்திரவாதியும் ஓடி வந்தான். இளவரசி அழுறதை பார்க்க பாவமாக இருந்துச்சு. மத்தியானம் வரைக்கும் குயிலை கையில் வச்சுக்கிட்டு
ஒரே ஒரு தடவை எனக்காக பாடு குயிலேன்னு சொல்லி சொல்லி அழுதா இளவரசி. இளவரசி அழுகிறத மந்திரவாதியால் தாங்க முடியலை. எல்லாரையும் போக சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இளவரசி கிட்ட, அப்பா மேஜிக் பண்ணி ஒரே ஒரு தடவை குயிலை பாட வைக்கிறேன், அப்புறமா அதை என்கிட்ட கொடுத்துடணும், மறுபடியும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னான். சரியப்பான்னு இளவரசி சொன்னதும் குயில் உடம்புக்குள்ள மந்திரவாதி கூடு விட்டு கூடு பாஞ்சான். நாய் உடம்புக்குள்ள இருந்த ராஜா ஜன்னல் வழியா ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. மந்திரவாதி குயிலுக்குள்ள போனதும் டக்குன்னு மந்திரத்தை சொல்லி தன்னோட சொந்த உடம்புக்குள்ள வந்தாரு ராஜா. ஆசாசியா தன்னோட மகளை தூக்கி கொஞ்சினாரு ராஜா. குயிலா இருந்த மந்திரவாதிக்கு அப்போதான் ராஜாவோட தந்திரமே புரிஞ்சது. வசமா மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் பறந்து காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் ராஜா மந்திரத்தோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமே போகலை. இளவரசியோட ஹாப்பியாக இருந்தார். உங்களுக்கும் இந்த மந்திர வித்தைகளோட ஆபத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே குட்டீஸ்? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.